வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் பீட்ரூட் ரைஸ் செய்ய போகிறோம். இந்த பீட்ரூட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸில் கட்டி அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடுற ரெசிபிங்க இது. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பீட்ரூட் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கக்கூடாது. ஒரு பீட்ரூட்டை 4 கட் பண்ணி அது ஒரு சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனு, 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்காங்க, பாஸ்மதி ரைஸ் 1 ஆழாக்கு எடுத்திருக்கேன், அதாவது 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. குக்கர் சூடானதும் ஒரு 6 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு பட்டை, ஒரு நட்சத்திரப்பூ, ஒரு ஏலக்காய், 5 லவங்கம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனதும் தக்காளியை சேர்த்துடலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ரை ஆனதும் பீட்ரூட்டை சேர்த்துடலாம். பீட்ரூட் ஃப்ரை ஆகிடும். இப்போ புதினாவும் சேர்த்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா எண்ணெய் தெரிகிற மாதிரி ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போது 1 டம்ளர் அளவு நம்ம அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு புதினா இலை கொஞ்சம் தூவி மூடி போட்டு மூடிடலாங்க குக்கரை. குக்கரில் மேலே அந்த ஆவி வந்ததும் விசில் போட்டு வச்சிடலாம். 1 விசில் வந்தால் போதும். நான் இந்த குக்கரில், உங்களோட குக்கருக்கு எந்த அளவோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க விசில் வந்ததும். இப்போது ஆவிலாம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு அருமையான சூப்பரான ஒரு பீட்ரூட் ரைஸுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது அதுக்கு தேவையான ஒரு தாளிப்பை நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு நெய் போட்டு தேவையான அளவு முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணி பீட்ரூட் ரைஸ் மேலே நம்ம சேர்த்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டுங்க. ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு இதுக்கு எதுவுமே தேவையில்லை தொட்டுக்க. நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கலர்ஃபுல்லாக சூப்பராக பார்க்குறதுக்கே அது சாப்பிட்ணுன்னு தோணும். இது நல்ல டேஸ்ட்டில் நல்லா இருக்குங்க. ஈஸி ரொம்ப செய்யறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.